Good evening, students. Today topic Central Bank. The Central Bank அப்படின்னா என்ன? Central Bank உடைய functions அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Central Bank. A central bank, reserve bank or monetary authority is an institution that manages a state's currency, money supply and interest rates. Central banks also usually oversee the commercial banking system of their respective countries. சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நாட்டுடைய பணத்தை நிர்வகிக்கக்கூடிய, பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய உரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்கு தானே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிசர்வ் பேங்க் அப்படின்றது என்னென்னலாம் செய்யுது? இஷ்யூ கரன்சி, மணி சப்ளை, அதுதான் மணி சப்ளை தான் இஷ்யூ கரன்சி அப்படின்னு சொல்கிறோம். அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஒரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்க் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து கால்குலேஷன் பண்ணக்கூடியது, ஒரு முக்கியமான பணியை செய்யுது. Central bank also usually over the commercial banking system their respective countries. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தேவையான அமைப்பை ஏற்படுத்துவதும், கமர்ஷியல் பேங்க்ஸை வழி நடத்தக்கூடிய ஒரு முறைகளை உருவாக்குவதும் தான் இதோட பேங்க், இந்த ரிசர்வ் பேங்கோட ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறோம். The functions of Central Bank, Reserve Bank of India. The Reserve Bank of India (RBI) is India's central banking institution. இந்த RBI தான் நம்ம சொல்கிறோம் இந்தியாவுடைய ஒரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலும் எது அப்படின்னா இந்த RBI, which controlled the monetary policy of the Indian rupee. It commanded its operation on January 1, April 1935 in accordance with the Reserve Bank of India Act 1934. The original share capital was divided into share of 100 each, fully paid with the owned entirely private shareholders. Following India's independence on 15th August 1947, the RBI was nationalized on January 1, 1949. 1935 ஏப்ரல் 1 இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது கொண்டு வராங்க. இது எந்த ஒரு சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 ஆக்ட். இந்த ஆக்டின் அடிப்படையில் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றது கொண்டு வராங்க. நம்ம இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்குடைய அவசியத்தை முதல்ல எடுத்துரைத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன் ஆடம் ஸ்மித், JM கீனஸ். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய RBI அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு சஜஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் த ஒரிஜினல் ஷேர். ஒவ்வொரு பேங்க்கும் மினிமம் எவ்வளோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணியிருக்கோன்னு ஒரு 100 crore அளவுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைவேட் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ண டெபாசிட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த RBI அப்படின்றது எப்போ இந்த நேஷனலைசேஷனை மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 1949 நேஷனலைசேஷனை கொண்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ் August 1449. இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் August 15, 1947 அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI பேங்க்கு நேஷனலைசேஷன் பேங்க்கை மாற்றுறாங்க, தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை மாற்றுறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1, 1949. நெக்ஸ்ட் ஒன் மானிட்டரி அத்தாரிட்டி. இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்கிறோம். மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா என்ன? பணவியல் கொள்கையை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறது பேர் தான் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் கண்ட்ரோல் த சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கனாமி டு ஸ்டெபிளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட், மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அட்டைன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், ஸ்ட்ரென்தன் பேங்கிங் சிஸ்டம். பணவியல் சார்ந்த நடவடிக்கைகளை தீர்மானிப்பது எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RBI தான் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் ஆஃப் மணி சப்ளை. ஒரு நாட்டில்
பணப்புழக்கத்தை பண அளிப்பை கட்டுப்படுத்துவது, பண அளிப்பை அதிகப்படுத்துவது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது. ஹெல்த்தி பேங்க் ஆஃப் பேமெண்ட், ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட், பணப்பரிமாற்றத்தையும் அல்லது பணப்பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் இது எல்லாத்தையும் ஸ்டேபிள் பண்ணுறது, நிலைப்படுத்துவது. இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு பேர் தான் மானிட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், த இஷ்யூர் ஆஃப் கரன்சி, த ஆப்ஜெக்டிவ் டு maintain the currency and credit system of country. It is the sole authority of issue currency. It also takes action to control circulation of fake currency. ஒரு நாட்டுக்கு தேவையான கரன்சியை இஷ்யூ பண்ணக்கூடிய, நம்ம இந்தியாவுக்கு தேவையான கரன்சியை இஷ்யூ பண்ணக்கூடிய முழு அதிகாரத்தையும், பணம் வெளியிடக்கூடிய, பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய ஒரு உரிமை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஆர்பிஐ கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஒரு பேங்க்குக்கும் இந்த கரன்சி இஷ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் என்பது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபேக் கரன்சி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பணியை செய்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் பேங்க். நெக்ஸ்ட் ஒன், த இஷ்யூவர்ஸ் ஆஃப் பேங்க் லைசன்ஸ். ஒவ்வொரு பேங்க்குக்கும் இந்த பேங்க் நடத்துவதற்கான லைசன்ஸை இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுது. இது எந்த ஆக்டின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா as per செக்ஷன் 22 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், சட்டப்பிரிவு 22 அடிப்படையில் வங்கி ஒழுங்குமுறை ஆணையத்தின் அடிப்படையில், ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் அப்படின்றத இஷ்யூ பண்ணுறாங்க. Every bank has to obtain a banking license from RBI to conduct banking business of India. இந்தியாவில் எந்த ஒரு பேங்க்குமே ஒரு பேங்க் பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னா, ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை யார் கான்டாக்ட் பண்ணி யாருடைய பர்மிஷனை பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கோட அத்தாரிட்டி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு பேங்க் அப்படின்றது இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், பேங்கர் டு த கவர்மெண்ட். It acts as bankers both the central and the state governments. It provides short-term credit. It manages all new issues of government loans, servicing the government debt outstanding and nurturing the market for government securities. It advises the government on the banking and financial subjects. Banker to the government. இந்த பேங்க் அப்படின்றது ரெண்டு விதமான அரசாங்கத்திற்கு தன்னுடைய பணியை செய்யுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா லோன் அப்படின்றத இஷ்யூ பண்ணுறாங்க. அந்த லோன் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days 90 நாட்களுக்கு மிகாமல் என்ன பண்ண மாட்டாங்கன்னா லோன் அப்படின்றத இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இவங்களுடைய அந்த கிரெடிட் டைம் அப்படின்றது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 days மட்டும்தான். இந்த லோனுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லுவோம். குறுகிய கால கடன்களை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ அப்படின்றது இஷ்யூ பண்ணும். அது யாருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணுறது, அரசாங்கத்திற்கு தேவையான பத்திரங்களை, கடன் பத்திரங்களை இஷ்யூ பண்ணுறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்துவதற்காக லோன் இஷ்யூ பண்ணுறதும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் செய்கிறது. இது எல்லாமே யாருடைய ஒரு பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐயோட ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பேங்கர்ஸ் பேங்க். ஆர்பிஐ அப்படின்றது எல்லா பேங்க்ஸுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தலைமை வங்கி அப்படின்னு சொல்லலாம். RBI is the bank of all banks in India as it provides loan to banks, accept and deposit of banks and rediscount the bills of banks. RBI அப்படின்றது பேங்கர்ஸ் பேங்க், எல்லா வங்கிகளுக்கும் ஒரு தலைமை வங்கி அப்படின்னு சொல்கிறேன். இந்த பேங்க் அப்படின்றது என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட்ஸ் லோன் அண்டு அக்செப்ட் டெபாசிட்ஸ், கடன் கொடுத்தல் மற்றும் டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் ஒரு முக்கியமான பணியாக செய்யுது. நெக்ஸ்ட் ஒன், லேண்டர் ஆஃப் லாஸ்ட் ரீசார்ட்.
The banks can borrow from RBI by keeping eligible securities as collateral at the time of need or crisis when there is no other source. Lender of last resorts அப்படின்னா என்ன? கடன் வழங்குதல். இந்த கடன் வழங்குதல் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா borrow from, கடன் அப்படின்னா borrow சொல்லலாம். borrow from RBI keeping eligible securities, தகுதி வாய்ந்த பத்திரங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அப்படின்றத இஷ்யூ பண்ணும். நெக்ஸ்ட் ஒன், ஆக்ட் ஆஸ் கிளியரிங் ஹவுஸ் ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன். ஆர்பிஐ மேனேஜஸ் 14 கிளியரிங் ஹவுசஸ். இந்த ஆர்பிஐக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 14 கிளியரிங் ஹவுசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 14 முறைகள் இருக்குது. இந்த 14 முறைகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் அப்படின்றது மிக தெளிவாகும், மிக சரியாகும். அது என்ன சொன்னால் அதை கிளியர் பண்ணுவாங்க. இட் ஃபெசிலிட்டிஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்டு ப்ராசஸிங் ஆஃப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், custodian of foreign exchange reserves. It acts a custodian for forex. The forex அப்படின்னா என்ன? It administrates and enforces the provision Foreign Exchange Management Act. Foreign Exchange Management Act அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா FEMA 1999 RBI buys and sells foreign currency to maintain the exchange rate of Indian rupee with foreign currency. இந்த 1990 ஆக்டின் அடிப்படையில் FEMA அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சியை பையிங் அண்ட் செல்லிங், அதை வாங்குவதும் அதை விற்பனை செய்வதன் மூலமாக இந்தியன் கரன்சியோட வேல்யூவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டேட் பண்ணுறாங்க. இந்தியன் கரன்சியோடைய வேல்யூவை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதும் அதை கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுறதும் யாருடைய ஒரு முக்கியமான பணியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ. எக்ஸாம்பிள் என்ன சொன்னால் அமெரிக்க டாலர். இந்த அமெரிக்க டாலரை என்ன பண்ணுறாங்கன்னா அதன் அடிப்படையில் தான் இந்தியன் கரன்சி அப்படின்றத பண்ணால் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ.